மரக்காணம் பகுதியில் புயல் மற்றும் கனமழையால் பல இடங்களில் வெள்ளம் சூழ்ந்து உள்ளது. இதன் காரணமாக பொதுமக்கள், விவசாயிகள், உப்பள தொழிலாளர்கள் மற்றும் மீனவர்கள் அதிக அளவில் பாதிக்கப்பட்டுள்ளனர். மரக்காணம் பகுதியில் கடந்த 30ஆம் தேதி தாக்கிய புயல் மற்றும் கனமழையால் இப்பகுதியில் பல இடங்களில் வெள்ளம் சூழ்ந்துள்ளது. இதன் காரணமாக பொதுமக்கள், விவசாயிகள், உப்பள தொழிலாளர்கள், மீனவர்கள் அதிக அளவில் பாதிக்கப்பட்டுள்ளனர். இந்த நிலையில் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை மரக்காணம் பகுதியில் வெள்ளத்தில் மூழ்கிய உப்பளங்களை பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார். அப்போது அங்கிருந்த உப்பள தொழிலாளர்கள், ஆண்டுதோறும் பருவமழை காலத்தில் உப்பளங்களில் மழைநீர் தேங்கி விடுகிறது. இதனால் ஆண்டுதோறும் 6 மாதங்கள் மட்டுமே எங்களுக்கு வேலை கிடைக்கிறது. மற்ற 6 மாதங்கள் நாங்கள் வேலை இல்லாமல் வீட்டிலேயே முடங்கி கிடக்கும் நிலை உள்ளது. இதனால் எங்களுக்கு மத்திய அரசு சார்பில் நிவாரணம் வழங்க வேண்டும் என கோரிக்கை வைத்தனர். அதற்கு அண்ணாமலை உரிய நடவடிக்கை எடுக்க ஏற்பாடு செய்யப்படும் என கூறினார். இதனைத் தொடர்ந்து மரக்காணம் அருகே ஆத்திக்குப்பம் பகுதியில் பக்கிங்காம் கால்வாய் ஓரம் உள்ள இறால் பண்ணைகள் மற்றும் வெள்ளத்தில் மூழ்கிய விவசாய பயிர்களை பார்வையிட்டு ஆய்வு செய்தார். இதைத் தொடர்ந்து அனுமந்தை கிராமத்தில் உள்ள அரசு மேல்நிலைப் பள்ளியில் 20க்கும் மேற்பட்ட குறவர் பொதுமக்களுக்கு பாய், தலையணை, போர்வை, பிரெட் உள்ளிட்ட தொகுப்புகளை அட்டை பெட்டியுடன் வழங்கினார். இதனைத் தொடர்ந்து அந்த இடத்தில் அண்ணாமலை அளித்த பேட்டியில், விழுப்புரம் மாவட்டத்தில் மரக்காணம் பகுதியில் பெய்த கனமழையால் உப்பளங்கள், இறால் பண்ணைகள், விவசாய பயிர்கள் அதிக அளவில் பாதிக்கப்பட்டுள்ளன. இந்த புயலின் காரணமாக விழுப்புரம் மாவட்டம், கடலூர், கள்ளக்குறிச்சி உள்ளிட்ட பல மாவட்டங்களில் பல இடங்களில் ஒரே நேரத்தில் 50 சென்டிமீட்டருக்கு மேல் மழை பெய்துள்ளது. இதனால் பல இடங்களில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு அதிக அளவில் பாதிப்புகளும் ஏற்பட்டுள்ளது. இதுபோல் சில இடங்களில் ஓராண்டிற்கு பெய்யக்கூடிய மழை ஒரு சில நாட்களில் பெய்துள்ளது. இந்த கனமழையால் மரக்காணம் பகுதியில் உப்பளங்கள், இறால் பண்ணைகள், விவசாய நிலங்கள் அதிக அளவில் பாதிக்கப்பட்டுள்ளன. இதுபோல் சாத்தனூர் அணையிலிருந்து திடீரென 168 லட்சம் கன அடி நீர் திடீரென்று திறக்கப்பட்டது. இதன் காரணமாகத்தான் 30க்கும் மேற்பட்ட கிராமங்களில் வெள்ளம் சூழ்ந்து அப்பகுதி பொதுமக்கள் பெரிதும் பாதிக்கப்பட்டனர். நாங்கள் புயல் தாக்குவதற்கு முன்பு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்தோம் என தமிழக அரசு கூறுகிறது. இந்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கை அரசு அதிகாரிகளுக்கு மட்டுமே தரப்பட்டது. ஆனால் கிராமங்கள் தோறும் தண்டோரா மூலம் இந்த விழிப்புணர்வை செய்யவில்லை. இதுபோன்று வெள்ளப்பெருக்கிற்கு நீர்நிலைகள் வரத்து, கால்வாய்கள் உள்ளிட்ட நீர்வழி இடங்களை ஒரு சிலர் ஆக்கிரமிப்பு செய்துவிட்டனர். இந்த ஆக்கிரமிப்பால் பல ஓடைகள், குட்டை, குளங்கள் காணாமல் போய்விட்டது. மேலும் தமிழக அரசும் நீர்நிலை ஆதாரங்களை மழைக்காலத்திற்கு முன் முறையாக தூர்வாராமல் பேச்சளவிற்கு மட்டுமே தூர்வாரியதாக கூறுகின்றனர். மேலும் ஆடு, மாடு உள்ளிட்ட கால்நடைகளும் இந்த வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டுள்ளன. இதுபோல் பாதிக்கப்பட்டுள்ள வீடுகள், விளைநிலங்கள், கால்நடைகளை முறையாக கணக்கீடு செய்து தமிழக அரசு உரிய இழப்பீடு வழங்க வேண்டும். தேவையில்லாமல் மத்திய அரசு பணம் தரவில்லை என்றும் இதனால் எங்களுக்கு நிவாரண உதவி வழங்க முடியவில்லை என கூறி ஒதுக்கக்கூடாது. தற்பொழுது தமிழக அரசிடம் போதிய நிதி உள்ளது. தமிழகத்தில் ஏற்பட்டுள்ள வெள்ள பாதிப்புகள் குறித்து ஆய்வு செய்ய தேசிய பேரிடர் ஆய்வு குழுவினர் வந்து பார்வையிடுவர். மேலும் இந்த பாதிப்புகள் குறித்து நான் டெல்லிக்கு செல்லும் பொழுது மத்திய அரசிடம் இதுகுறித்து விளக்கம் அளிப்பேன் என கூறினார். அப்போது மாநில செயலாளர் செல்வம், துணைத் தலைவர் சம்பத், மாவட்ட தலைவர் ராஜேந்திரன் உள்ளிட்ட கட்சி நிர்வாகிகள் உடனிருந்தனர். இந்த முறை பார்த்தீங்கன்னா சென்னை மாநகரம் 38 கிராமங்கள் கூட தண்ணி அரசு இயந்திரம் இன்னும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இது வருவதற்கு முன்பாகவே, மழை அதிகமாக வருவதற்கு முன்பாகவே கால்வாய்க்கு வாழணும். குறிப்பாக அணையிலிருந்து சாதப்படக்கூடிய தண்ணியை ஒரே நேரத்தில் அதிகமாக தண்ணி மே 2023 மாநில அரசு முழுவதுமே சாதாரண மழை வந்தாலே தாங்க முடியாத நிலை. ஒரு பக்கம் சென்னைக்குள்ள மட்டும் கூட்டு போய் காட்டுறாங்க பாருங்க, தண்ணி வருது, சென்னைக்கு போய் இங்கே வந்து செலவுக்கு மக்களுக்கு இது எல்லாம் அவங்க கணக்கில் முதலமைச்சரும் கூட பகுதியில் வராமல் அமைச்சர்கள் அனுப்பி வைக்கிறாங்க. அவங்களும் முக்கியமான அரசு அதிகாரிகளை நாங்கள் இங்கே வந்திருக்கிறதுக்கான அய்யலூர் வனத்துறையில் பணியிலிருந்த மணிகண்டன் மாரடைப்பால் உயிரிழந்தார். அவருக்கு வனத்துறை மூலம் அரசு மரியாதை செய்யப்பட்டது. திண்டுக்கல் மாவட்டம் அய்யலூர் வனத்துறை வனச்சரகர் மணிகண்டன் பணியின் போது மாரடைப்பால் உயிரிழந்தார்.
அவருடைய இறுதி அஞ்சலியின் போது அவருக்கு மாவட்ட வனத்துறை சார்பாக மரியாதை செலுத்தப்பட்டது. விருத்தாச்சலம் அருகே மங்களம்பேட்டை விஸ்வகர்மா சமுதாயத்தினர் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தினர். கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் அருகே மங்களம்பேட்டை மாத்ருபுரீஸ்வரர் ஆலயம் முன்பு தமிழகத்தில் விஸ்வகர்மா யோஜனா திட்டத்தை அமுல்படுத்த மாட்டோம் என கூறிய தமிழக முதலமைச்சரையும் அரசையும் கண்டிப்பதாக கூறி விஸ்வகர்மா சமுதாயத்தின் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதற்கு ஜெயராமன் தலைமை தாங்கினார். மாணிக்க முருகன், விஜய், வீரபத்ரன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். விஸ்வகர்மா இளைஞர் பாதுகாப்பு கூட்டமைப்பின் மாநில தலைவர் மணிகண்டன் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு கண்டன உரையாற்றினார். இதில் கண்ணன், வெங்கடேசன், முருகன், ஏழுமலை, பழனி, முருகானந்தம், சந்துரு, ஜீவா உட்பட பலர் கலந்து கொண்டனர். முடிவில் கணேசன் நன்றி கூறினார். இது போராட்டம், தொழிலாளர்களின் போராட்டம், தொழிலாளரின் போராட்டம், போராட்டம் இது போராட்டம், போராட்டம் இது போராட்டம், விஸ்வகர்ம மக்களின் போராட்டம். மாபெரும் ஆர்ப்பாட்டத்தை நாம் நடத்தினோம். எனவே திரும்ப முதல்வர் அவர்கள் இந்த வார்த்தையை திரும்ப பெற வேண்டும். வணக்கம். தமிழ்நாடு விஸ்வகர்மா சமுதாயத்தினர் சார்பாக இன்று கடலூர் மாவட்டம் மங்களம்பேட்டையில் முதலமைச்சரையும் தமிழக அரசையும் எதிர்த்து கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்துக்கு எதற்கென்றால் தமிழகத்தில் பாரத பிரதமர் நரேந்திர மோடியின் விஸ்வகர்மா யோஜனா என்ற திட்டத்தை ஒருபோதும் நான் தமிழகத்தில் வரவிட மாட்டோம் என்று கூறிய தமிழக முதலமைச்சரையும் இதை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய தமிழக அரசையும் கண்டித்து கண்டன ஆர்ப்பாட்டம். விழுப்புரம் மாவட்ட ஆட்சியர் பெருந்திட்ட வளாகத்தில் பெஞ்சல் புயலின் காரணமாக கூட்டுறவுத்துறை சார்பில் பாதிக்கப்பட்ட பகுதி பொதுமக்களுக்கு அத்தியாவசிய பொருட்கள் வழங்கப்பட்டது. விழுப்புரம் மாவட்ட ஆட்சியர் பெருந்திட்ட வளாகத்தில் பெஞ்சல் புயலின் காரணமாக கூட்டுறவுத்துறை சார்பில் பாதிக்கப்பட்ட பகுதி பொதுமக்களுக்கு அத்தியாவசிய பொருட்கள் வழங்கும் நிகழ்ச்சியில் வனத்துறை அமைச்சர் பொன்முடி, போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர், மாவட்ட ஆட்சித்தலைவர் பழனி ஆகியோரின் தலைமையில் அத்தியாவசிய பொருட்களை ஏற்றி செல்லும் வாகனத்தை கொடியசைத்து அனுப்பி வைத்தனர். இந்த நிகழ்ச்சியில் செஞ்சி சட்டமன்ற உறுப்பினர் மஸ்தான், விழுப்புரம் சட்டமன்ற உறுப்பினர் லட்சுமணன், விக்கிரவாண்டி சட்டமன்ற உறுப்பினர் சிவா ஆகியோர் கலந்து கொண்டனர். பின்னாடி போனா சார் 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 ஓகே சார். திண்டிவனத்தில் பெஞ்சல் புயல் கனமழையால் பாதிக்கப்பட்டு நிவாரணப் பொருட்கள் பெறாமல் விடுபட்ட 27வது வார்டு பொதுமக்களுக்கு நிவாரணப் பொருட்கள் வழங்கப்பட்டது. விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனத்தில் பெஞ்சல் புயல் கனமழையால் பாதிக்கப்பட்டு நிவாரணப் பொருட்கள் பெறாமல் விடுபட்ட 27வது வார்டு பொதுமக்களுக்கு வார்டு கவுன்சிலர் ஷபியுல்லா ஏற்பாட்டில் விழுப்புரம் வடக்கு மாவட்ட பொறுப்பாளர் சேகர் நிவாரணப் பொருட்களை வழங்கினார். இதில் மாவட்ட பொருளாளர் ரமணன், திண்டிவனம் நகரமன்ற தலைவர் நிர்மலா ரவிச்சந்திரன், திண்டிவனம் நகர செயலாளர் கண்ணன், திண்டிவனம் நகர துணை செயலாளர்கள் தாஜ்தீன், கௌதமன், திமுக நிர்வாகிகள் பாபு, ஷெரீப், சாரு, தஸ்தகீர், ஜாவர் சேட், மங்களம் ராஜாராம், கார்த்திகேயன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். தொடர் கனமழையால் கார்த்திகை தீபத்திற்கு அகல் விளக்குகள் உற்பத்தி செய்வதில் கடும் பாதிப்பு. 3 நாளைக்கு 150 டன்னுக்கு மேல் உற்பத்தி செய்யப்படாததால் சுமார் 1 கோடி ரூபாய் வரை பாதிப்பு. வருடத்திற்கு ஒருமுறை வரக்கூடிய கார்த்திகை தீப திருநாளை முன்னிட்டு தமிழகத்தில் அதிக அளவில் தீப விளக்குகள் செய்யக்கூடிய இடமாக கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் செராமிக் தொழிற்பேட்டை அமைந்துள்ளது. இங்கு சுமார் 200க்கும் மேற்பட்ட சிறு குறு குடிசை தொழில் முதல் பெரு நிறுவன தொழிற்சாலைகள் வரை அகல் விளக்குகள் உற்பத்தி செய்தல், பீங்கான் பொருட்கள் செய்தல், சுவாமி சிலைகள், தலைவர் சிலைகள், வீட்டு உபயோகப் பொருட்கள் செய்யப்பட்டு தமிழகத்திற்கும் வெளி மாநிலத்திற்கும் ஏற்றுமதி செய்யப்பட்டு வருகிறது. இதன் மூலம் நேரடியாக சுமார் 2000த்திற்கும் மேற்பட்ட தொழிலாளர்களும்
மறைமுகமாக சுமார் 5000த்திற்கும் மேற்பட்ட தொழிலாளர்களும் பயன்பெற்று வருகின்றனர். இந்த நிலையில் பெஞ்சல் புயல் காரணமாக கடலூர் மாவட்டத்தில் கடந்த சில தினங்களாக கனமழை பெய்த நிலையில் அகல் விளக்குகள் உற்பத்தி செய்வதில் கடும் பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. ஏனென்றால் அகல் விளக்குகள் தயாரிப்பு செய்த பின்பு அவற்றை வெயிலில் காய வைத்து பின்புதான் சூடு உலையில் வைக்கப்பட்டு அகல் விளக்குகள் தயாரிக்கப்பட்டு வருகிறது. ஆனால் கடந்த சில தினங்களாக கனமழை பெய்ததால் அகல் விளக்குகள் உற்பத்தி செய்ய முடியவில்லை எனவும் ஏற்கனவே உற்பத்தி செய்யப்பட்ட அகல் விளக்குகளை காய வைக்க முடியவில்லை என்பதால் சுமார் நாள் ஒன்றிற்கு 40 டன் உற்பத்தி செய்யக்கூடிய அகல் விளக்குகள் செய்ய முடியவில்லை எனவும் இதனால் 3 நாட்களுக்கு சுமார் 120 டன் என 1 கோடி ரூபாய் வரை தங்களுக்கு பாதிப்பு ஏற்பட்டுள்ளதாக செராமிக் உற்பத்தியாளர்கள் வேதனையுடன் தெரிவிக்கின்றனர். மேலும் கார்த்திகை தீப திருநாள் நெருங்கிவிட்ட நிலையில் இனிவரும் காலங்களில் மழை பெய்யாமல் இருந்தால் மட்டுமே அகல் விளக்குகளை தயார் செய்ய முடியும் எனவும் வெளியூரில் இருந்து வரக்கூடிய வியாபாரிகளுக்கு அகல் விளக்குகளை கொடுக்க முடியும் எனவும் தெரிவிக்கின்றனர். இதுகுறித்து தமிழக அரசு இனிவரும் காலங்களில் செராமிக் தொழிலை ஊக்குவிக்கும் வகையில் மழைக்காலங்களில் உற்பத்தி செய்யும் வகையிலும் மாற்று ஏற்பாடு செய்ய வழிவகை செய்ய வேண்டும் என செராமிக் உற்பத்தியாளர்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். பழனி கோவிலில் கார் தீ விபத்து, அலட்சியமாக செயல்பட்ட துப்புரவு மேலாளர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டி வலியுறுத்தல். திண்டுக்கல் மாவட்டம் பழனி அருள்மிகு தண்டாயுதபாணி சுவாமி திருக்கோவிலுக்கு கேரளாவிலிருந்து சுவாமி தரிசனம் செய்வதற்காக தண்டபாணி நிலையம் வருகை தந்து அறையெடுத்து தங்கி காலையிலேயே தரிசனத்திற்கு கோவிலுக்கு சென்றுள்ளனர். இந்த நிலையில் பத்மாவதி நிறுவனத்தை சேர்ந்த திருக்கோவில் தூய்மை பணியாளர்களின் கண்காணிப்பாளர் ரமேஷ் என்பவரின் கவனக்குறைவால் கடந்த 2020ஆம் ஆண்டு கொரோனா காலகட்டத்தில் வாங்கிய சானிடைசர் ட்ரம்களை அகற்றப்படாமல் பொது இடத்தில் வைத்துள்ளார். இதையடுத்து அந்த கேன்களை எந்தவித பாதுகாப்பு கருவிகளும் இல்லாமல் முருகன் மற்றும் பிச்சைமுத்து என்ற தூய்மை பணியாளர்களை வைத்து அப்புறப்படுத்த முயன்ற பொழுது திடீரென்று தீ விபத்து ஏற்பட்டது. இந்த விபத்தில் தூய்மை பணியாளர்கள் உடலில் தீக்காயம் ஏற்பட்டு சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். மேலும் அருகில் இருந்த கேரளா பதிவு எண் கொண்ட கார் மலமளவென தீப்பற்றி எரிய தொடங்கி கார் முழுவதும் தீயில் கருகியது. கார் வெடித்துவிடும் என்ற அச்சத்தில் அங்கிருந்த பக்தர்களும் பொதுமக்களும் மொட்டையடிக்கும் பணியாளர்களும் அந்த இடத்தை விட்டு ஓடினர். விரைந்து வந்த தீயணைப்பு துறையினர் தண்ணீரை பீய்ச்சி அடித்து தீயை அணைத்தனர். நீண்ட நேரமாக தீயை அணைக்க முடியாமல் போராடினர். தொடர்ந்து பக்தர்கள் தங்கும் வளாகத்தில் சானிடைசர் கேன்களை வைத்து அலட்சியமாக செயல்பட்ட தூய்மை பணியாளரின் மேலாளர் ரமேஷ் என்பவர் மீது வழக்கு பதிவு செய்ய வேண்டும். மேலும் பக்தர்கள் தங்கும் வளாகத்தில் தூய்மை பணியாளர்களுக்கு அறை ஒதுக்கீடு செய்யக்கூடாது, தூய்மை பணியாளர்களுக்கான உபகரணங்கள் தங்கும் வளாகத்தில் வைக்கக்கூடாது உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை பக்தர்கள் வைத்து வருகின்றனர். மேலும் பாதிக்கப்பட்ட தூய்மை பணியாளர்களுக்கு உடனடியாக பத்மாவதி நிறுவனத்தின் மூலம் நிவாரணம் வழங்க வேண்டும். கோவில் நிர்வாகம் அலட்சியமாக செயல்பட்ட மேலாளர் ரமேஷ் மீது நடவடிக்கை மேற்கொண்டு பதவி நீக்கம் செய்ய வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை சமூக ஆர்வலர்களும் தன்னார்வலர்களும் பொதுமக்களும் பக்தர்களும் தெரிவித்து வருகின்றனர். நகர்ந்து வருவார். நகருதுங்கண்ணா.
அதில் பத்தாமல் இருக்குது. உளுந்தூர்பேட்டையில் உலக மாற்றுத்திறனாளிகள் தின விழா வட்டார வள மையத்தில் கொண்டாடப்பட்டது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டையில் ஒருங்கிணைந்த பள்ளிக்கல்வி உளுந்தூர்பேட்டை வட்டார வள மையத்தில் மாற்றுத்திறனாளி தின விழா கொண்டாடப்பட்டது. வட்டார வள மைய மேற்பார்வையாளர் சக்திவேல் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்ற அனைவரையும் ஒருங்கிணைப்பாளர் காசிலிங்கம் வரவேற்றார். நிகழ்வில் மாற்றுத்திறனாளிகள் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் எனவும், சிறப்பு கவனம் தேவைப்படும் குழந்தைகளின் சமூக முன்னேற்றத்திற்காகவும் நலனுக்காகவும் எப்போதும் உடன் நிற்போம் போன்ற வாசகங்கள் அடங்கிய உறுதிமொழி எடுத்துக் கொள்ளப்பட்டது. மாணவர்கள் மற்றும் பெற்றோர்களுக்கு கேக் வெட்டி சிற்றுண்டி வழங்கப்பட்டது. ஆசிரியர் பயிற்றுனர் அசோக், சிறப்பு பயிற்றுனர்கள் கோமதி, ஜானகிராமன், ராஜலட்சுமி, சரண்யா, பிசியோதெரபிஸ்ட் ராதா ஆகியோர் சிறப்புரையாற்றினர். அவர்களுக்கு இருக்கக்கூடிய சிக்கல்கள் குறித்த விழிப்புணர்வை உருவாக்க எங்களான அனைத்து முயற்சிகளையும் செய்வோம் என்றும். திருவண்ணாமலையில் திருக்கார்த்திகை தீப திருவிழா கோலாகலமாக கொடியேற்றத்துடன் தொடங்கியது. திருவண்ணாமலை திருக்கார்த்திகை தீப திருவிழா கொடியேற்றத்துடன் கோலாகலமாக அண்ணாமலையாருக்கு அரோகரா அரோகரா என கோஷங்கள் முழங்க தொடங்கியது. 64 அடி உயரம் தங்க கொடிமரத்திற்கு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு கொடியேற்றப்பட்டது. இதையடுத்து வரும் 13ஆம் தேதி காலையில் பரணி தீபம், மலை உச்சியில் மகா தீபமும் ஏற்றி வழிபாடு செய்யப்பட உள்ளது. உளுந்தூர்பேட்டை அருகே ஆதனூர் கிராமத்தில் அதிக லாபம் தரக்கூடிய கருணை, உளுந்து, நெல் போன்ற பயிர்கள் வெள்ளப்பெருக்கில் நீரில் மூழ்கி முற்றிலும் சேதம் ஏற்பட்டதால் சுமார் 5 லட்சத்திற்கும் மேல் நஷ்டம் ஏற்பட்டுள்ளதாக விவசாயிகள் வேதனை. கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை பகுதிகளில் பெஞ்சல் புயலின் தாக்கத்தால் விவசாய பயிர்களை நாசம் செய்தும் குடியிருப்புகள் மழைநீர் சூழ்ந்து மிகவும் சேதம் ஏற்பட்டு முற்றிலும் பாதிப்பானது. இந்த நிலையில் உளுந்தூர்பேட்டை அருகே ஆதனூர் கிராமத்தை சேர்ந்த தண்டபாணி என்பவர் சுமார் 60 வயதான விவசாயி. அவரது சொந்த நிலத்தில் கருணை, உளுந்து, நெல் போன்ற பயிர்களை விவசாயம் செய்து வந்துள்ளார். விவசாயிகள் இந்த பயிர் செய்வதற்கு, உழுதுவதற்கும், விதைகள் வாங்குவதற்கும், உரம், மருந்து போன்ற செலவினங்களுக்கு ஏக்கருக்கு சுமார் 20,000 ரூபாய் முதல் 25,000 ரூபாய் வரை முன் முதலீடு செய்து பயிரிட்டு வருகின்றனர். இந்த பயிரிடுவதற்கான முன்பணம் கையில் இல்லாமல் விவசாயிகள் கடனை வாங்கியும் அதுவும் போதவில்லை என்று வீட்டில் உள்ள மனைவி மற்றும் பிள்ளைகளின் நகைகளை அடமானம் வைத்து பயிர் செய்து வருகின்றனர். பயிரிடப்பட்டுள்ள கருணை, உளுந்து, நெல் போன்ற பயிர்களை நம்பிதான் கடனை வாங்குவதும், தங்களது பிள்ளைகளை படிக்க வைப்பதும், நல்லது கெட்டது போன்ற செலவினங்கள் அனைத்து வாழ்வாதாரத்தையும் நம்பி இருந்து வந்த நிலையில் தொடர்ந்து பெய்த கனமழையின் காரணமாக விவசாய பயிரிட்டுள்ள நிலத்தில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு மழை நீரானது விவசாய பயிரான கருணை, உளுந்து, நெல் உள்ளிட்ட பயிர்களில் மழைநீர் தேங்கி நின்று பயிர்கள் முற்றிலும் மூழ்கி சேதம் ஏற்பட்டதால் பயிர் செய்த விவசாயி என்ன செய்வதென்று தெரியாமல் தமிழக அரசுக்கு விவசாய பயிர்களுக்கு ஏற்றவாறு அரசு நிவாரணம் வழங்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளார். இதனால் இந்த விவசாயிக்கு சுமார் 5 லட்சம் ரூபாய்க்கு மேல் நஷ்டம் ஏற்பட்டுள்ளதாக விவசாயி தெரிவித்தார். சார் என் பேர் தண்டபாணி. உளுந்தூர்பேட்டை தாலுகா சார்.
உளுந்தூர்பேட்டை வட்டம் 600 கிராமம். அதனால எனக்கு வந்து இந்த பென்சில் போயிடால எனக்கு கருணை 2 ஏக்கரை சுத்தமாக அழுகி போச்சு சார். நெல் 1 ஏக்கரை, உளுந்து 2 ஏக்கரை, 5 ஏக்கரை எனக்கு அதிகம் பாதிப்பு சார். தண்ணி பிடிச்சி மழை பெஞ்சு தண்ணி அதிகம் பாதிப்பாகி போச்சு சார். கிணறு வந்து சரி ரேஞ்சில் இருக்குது சார். அதனால வந்து நான் இனிமேல் அந்த கடனை அடைப்பணி தெரியலைங்க சரியா. நான் வந்து ரொம்ப வறுமை கோட்டை இருக்கேன். இதை நம்பி தான் பயிர் வச்சேன். போனால் வந்து எனக்கு அழுகல் அதிகமாகி போச்சு. ஆர்ஐ மலைக்காரர் வந்து பார்வையிட்டாங்க. அவங்ககிட்ட என்னுடைய குறைய சொன்னேன். அவங்களும் போய் நீங்கள் கலெக்டர் ஆஃபீஸில் ஒரு மனு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு போனாங்க ஐயா. இதான் ஐயா நான் வந்து ஒன்றும் செய்ய முடியாது. இதை நம்பி தான் என்னுடைய வாழ்வாதாரம். என் பேர் தண்டபாணி ஐயா. சுமை தூக்கும் தொழிலாளி தனது கிராமத்தில் உள்ள பள்ளிக்கு 2 கணினிகளை அன்பளிப்பாக வழங்கி மகனுக்காக செய்த காரியம் நிகழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் அடுத்த விலாங்காட்டூர் கிராமத்தில் உள்ள ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளிக்கு விலாங்காட்டூர் கிராமத்தை சார்ந்த தங்க பாக்கியராஜ், மனைவி பனியம்மாள் ஆகியோர்கள் இணைந்து அரசு பள்ளிக்கு 2 கணினிகளை அன்பளிப்பாக வழங்கினர். இதுகுறித்து அவர்கள் கூறுகையில், தனது மூத்த மகன் பிரவீன் என்பவர் மனவளர்ச்சி குன்றியவராக கருதப்படுவதால் கற்பிக்கின்ற பாடம் நினைவில் இல்லை எனவும், தன் பிள்ளை கல்வி கற்க முடியாவிட்டாலும் என் கிராம பகுதியில் படிக்கின்ற ஏழை எளிய மக்கள் கல்வி பயில மற்றும் கணினி கற்பித்தல் ஆகியவைகளில் முன்னேற்றம் ஏற்பட வேண்டும் என்ற நோக்கத்திற்காக வழங்கியதாக தெரிவித்தனர். மேலும் ஏழை எளிய மாணவர்களுக்கு கணினியை கற்றுக் கொடுக்கும் ஆசிரியர் ஒருவரை பள்ளி நிர்வாகம் நியமித்தால் அந்த ஆசிரியருக்கு கூட தங்களால் குறைந்த ஊதியம் வழங்க முடியும் என்றும் தெரிவித்தனர். அவ்வாறு கணினி வழங்கிய பாக்கியராஜ் என்பவர் சென்னை கோயம்பேட்டில் சுமை தூக்கும் தொழிலாளியாகவும் வேலை செய்து வருவது குறிப்பிடத்தக்கது. பாக்யராஜுடைய மகன் வந்து பிரவீன் வந்து இந்த ஸ்கூல்ல படிக்கிறாரு. அவர் வந்து கொஞ்சம் வந்து படிப்பு கொஞ்சம் கவனம் கொஞ்சம் கம்மியா இருக்கிறதால மற்ற குழந்தைங்களுக்காக அக்கறை கொண்டு அவருடைய பெற்றோர் பாக்யராஜ் மற்றும் அவருடைய தாயார் வந்து இந்த பள்ளிக்காக மற்ற குழந்தைகள் வந்து நல்லா படிக்கணுன்ற நல்ல எண்ணத்தோட 2 கணினியை தானமாக வழங்கியுள்ளார். பள்ளிக்கு தேவையான விஷயங்களை நீங்க செய்யணும். அந்த இருக்கிற ஆசிரியர்களுக்கும் இங்க இருக்கிற மாணவ தேனி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை கழிப்பறையில் 6 மாதமாக தண்ணீர் பற்றாக்குறையால் சுகாதாரக்கேடு ஏற்பட்டுள்ளது. தேனி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் 1500க்கும் அதிகமான நோயாளிகள் தங்கியும் 2000த்திற்கும் மேற்பட்டோர் வெளி நோயாளிகளாக வந்தும் சிகிச்சை பெற்று செல்கின்றனர். தேனி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு வைகை அணையிலிருந்து சேடப்பட்டி கூட்டு குடிநீர் திட்டத்திலிருந்து நாள் ஒன்றுக்கு 6 லட்சம் லிட்டர் தண்ணீர் விநியோகம் செய்யப்பட வேண்டும். இந்த நிலையில் கடந்த 6 மாதங்களாக தேனி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு தண்ணீர் சரிவர விநியோகம் செய்யப்படாததால் நோயாளிகளும் பொதுமக்களும் கடுமையாக பாதிக்கப்பட்டு வருகின்றனர். குறிப்பாக உள் நோயாளிகள் வார்டுகளில் கழிவறைகளில் தண்ணீர் வராததால் சுகாதாரக்கேடு ஏற்பட்டு வார்டு முழுவதும் துர்நாற்றம் வீசி வருகிறது. மருத்துவமனைக்கு வரும் பொதுமக்களுக்கும் உள் மற்றும் வெளி நோயாளிகளுக்கும் தொற்று நோய்கள் பரவி வருகிறது. இதுகுறித்து பல தரப்பினரும் மருத்துவமனை நிர்வாகத்திடம் புகார் அளித்தும் நடவடிக்கை இல்லாத நிலையில் தென்னிந்திய பார்வர்ட் பிளாக் கட்சி நிறுவன தலைவர் திரு மாரன்ஜி தலைமையிலான கட்சியினர் தேனி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு குடிநீர் வழங்கும் வைகை அணையில் உள்ள கூட்டு குடிநீர் திட்ட நிலையத்தை முற்றுகையிட்டனர். அதிகாரிகளிடம் உடனடியாக தண்ணீர் வழங்க வேண்டும் என்றும் வலியுறுத்தினர். இதுகுறித்து செய்தியாளர்களை சந்தித்த திருமாரஞ்சி, கூட்டு குடிநீர் திட்ட அதிகாரிகள் மருத்துவமனைக்கு தண்ணீர் வழங்கும் மின் மோட்டார் பழுதடைந்துள்ளதாகவும், மேலும் இந்த பகுதியில் சட்டமன்ற உறுப்பினர் உள்ளிட்ட அரசியல்வாதிகள் தண்ணீரை எடுத்து விடுவதாகவும், குடியிருப்புகள் அதிகரித்த காரணத்தால் முழுமையான தண்ணீர் வழங்க முடியவில்லை என்றும், ஓரிரு நாட்களில் இவை அனைத்தும் சரி செய்யப்பட்டு மருத்துவமனைக்கு சீராக தண்ணீர் வழங்க நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்ததாக தெரிவித்தார். இதையடுத்து தென்னிந்திய பார்வர்ட் பிளாக் கட்சியினர் முற்றுகை போராட்டத்தை கைவிட்டு கலைந்து சென்றனர். இந்த முற்றுகை போராட்டத்தால் சேடப்பட்டி கூட்டு குடிநீர் திட்ட நிலையத்தில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது.
மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு கோவில்பட்டியில் இருந்து நிவாரணப் பொருட்கள் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. செஞ்சல் புயல் காரணமாக தமிழகத்தில் விழுப்புரம், கடலூர், திருவண்ணாமலை உள்ளிட்ட மாவட்டங்கள் பெரும் சேதங்களை சந்தித்தன. இதனால் மக்கள் உணவு, உடையின்றி அரசு நிவாரண முகாம்களில் தங்க வைக்கப்பட்டு அவர்களுக்கு நிவாரணப் பொருட்கள் வழங்கப்பட்டு வருகிறது. மேலும் வெள்ள நீர் வடிய தொடங்கிய பகுதிகளில் உள்ள மக்களுக்கு நேரடியாகவும் அரசு சார்பில் நிவாரணப் பொருட்கள் வழங்கப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்து நிவாரணப் பொருட்கள் அனுப்பி வைக்கப்பட்டு வரும் நிலையில் தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தில் இருந்து யூனியன் சேர்மன் கஸ்தூரி சுப்புராஜ் தலைமையில் அரிசி, பருப்பு, பிஸ்கட், போர்வை, வாட்டர் பாட்டில், சேமியா உள்ளிட்ட பொருட்கள் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நேரில் சென்றடையும் வகையில் சரக்கு வாகனங்கள் மூலமாக அனுப்பி வைக்கப்பட்டன. இருப்பா Yeah.